கொடுத்தால் அப்பொழுதுதான் நீங்கள் பணக்காரன் ஆவீர்கள். கொடுக்கிறதுல நீங்க ரொம்ப மெயினா இருக்கணும். ரலையிலையா சொல்லுங்க. சட்டை கொடுக்கிறது, பேண்ட் கொடுக்கிறது, துணி கொடுக்கிறது, வாட்ச் கொடுக்கிறது, நகை கொடுக்கிறது, இடம் கொடுக்கிறது, தேவனுக்கு கொடுக்க 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 நீங்கள் பணக்காரன ஆய்கொண்டே இருப்பீர்கள் என்பதைத்தான் திட்டமும் தெளிவுமாக தேவனுடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ரட்சிப்பு வருவதற்கு, உனக்கு மீட்பு வருவதற்கு நீ ஜெபிக்கலாம். ஆனால் நீ பணக்காரனாக நீ செழிப்பா இருக்கணும்னா கொடுத்தா மட்டும் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி உங்கள் மடியில் சரிந்து விடப்படும். இதுவரைக்கும் நீ தசம பாகத்தில் எதெல்லாம் கையை வச்சியோ அதெல்லாம் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு கொடு. எத்தனை ட்ரிப்பு ஆண்டவரை ஏமாத்திருப்பேன் இந்த வருஷத்தில். போன வருஷத்தை விடு, இந்த வருஷத்தில் எத்தனை டைம் ஏமாத்தினேன். நான் தேவ ஆவியானவர் நேற்று ராத்திரி என்கிட்ட சொன்னார், நீ சபையில் இன்னைக்கு இப்படி சொல்லணும் அப்படின்னு. இல்லையா, பணக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணணுமா? கொடுக்கணுமே தவிர ஜெபிக்கக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தினுடைய லா இதான் அதனுடைய ரூல். கடவுளுடைய ரூல் என்ன? கொடுங்கள். அல்லேலூயா. அப்போ தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். தசம பாகத்தை கொடுங்கள், உற்சாகமான காணிக்கையை கொடுங்கள், உங்கள் ஆடைகளை கொடுங்கள், ஊழியர்களுக்கு ஆடைகளை வாங்கி கொடுங்கள், ஊழியருடைய பிள்ளைகளுக்கு ஆடைகளை வாங்கி கொடுங்கள், தரித்திரர்களுக்கு ஆடைகளை வாங்கி கொடுங்கள். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் 2 சேர் வேணும்னா இங்கே 1 சேர் விதை. ஆமாம். வாழ்க்கையில் பைக்கு வேணும்னா ஒரு பைக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு விதை, கார் வேணும்னா காரை விதை, நகை வேணும்னா நகையை விதை. அப்பந்தான் உன் வீட்டில் பணம் பெருகும், அப்பந்தான் நகை பெருகும், அப்பந்தான் காரு பெருகும், எல்லாமே பெருகும். இல்லையா? பெருக்கத்துக்கு ஒன்றே ஒன்று என்ன? கொடுக்கிறது. கொடுக்கிறத நீ நிறுத்தாத. அரிசியை கொடு, உப்பை கொடு, மிளகை கொடு, பருப்பை கொடு, எல்லாம் ஆண்டவருக்குன்னு கொடு. மனுஷனுக்காக கொடுக்காத, கடவுளுக்காக கொடு. ஆசீர்வாதத்தை சுகந்தரிப்பீர்கள். அல்லேலூயா. ஆன்லைனில் உள்ள பீப்புள் தான் சும்மா 1 ரூபா 2 ரூபாலாம் கொடுக்கக்கூடாது. மாறணும். ஒரு பழைய வருஷத்தில் கொடுத்த மாதிரியே இந்த வருஷம் கொடுக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் நீ மாறணும். போன மாதம் கொடுத்த மாதிரி இந்த மாதம் கொடுக்கக்கூடாது. 2 ஸ்டெப் எடுத்து வை. அல்லேலூயா. எனக்கு எவ்வளோ விதை கேட்போம், அந்த விதையை இன்னொரு விதையை மாற்று. வாரம் 1000 ரூபா விதைக்கிற ஆள் 2000 ரூபாயா மாறு. அல்லேலூயா. என்னவோ தெரியல, என் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லிட்டேன். ஆமென். அல்லேலூயா. சரி, நாம் இந்த மாதம் முழுவதும் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஏன்னா நான் இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிருவேன். சீக்கிரம் முடித்த உடனே சாப்பாடு சீக்கிரம் போட்டுடணும், சீக்கிரம் கிளம்பணும். அதனால தான் பாஸ்டரமாக முடின்னு பாஸ்டரமாக நான் வந்த மூணையும் கொட்டாமல் போகமாட்டேன். ஏன்னா அங்கேருந்து பையன்ட்ட ஏழை காட்டுங்க, அவன் நான் 1:30க்கு அங்கே போகணும். அப்போ என்ன ஆகி போச்சு? அப்போ சீக்கிரம் முடியுன்னா இங்கே இல்லை, நான் 1 பாயிண்ட்டு, திரும்ப 2வது பாயிண்ட்டு, திரும்ப வெளிப்படுத்துறதுக்கு வாங்க, திரும்ப அப்புறம் யாக்கோப்புக்கு வாங்க, திரும்ப இங்கே நான் வந்ததை என்ன பண்ணுவேன்? ஆமாம், நேர மாதமோ சித்திரை நேரமோ பத்திரை எனக்கு வருது நித்திரைன்னு அண்ணா மாதிரி பிடிக்காம எனக்கு இப்போ தான் வருது சித்திரை மாதம். சித்திரத்தில் அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இந்த மாமியார்களுக்கெல்லாம் ஒரு தகவல் கொடுக்கும்படிக்கு செய்தியில் இன்றைக்கி வந்துச்சு. பார்த்தீங்களா என்ன இருந்தது? ஆன்லைனில் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாமியாமாரெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளை கொஞ்சம் வாழ விடுங்க. ஆமென். கொஞ்சம் வார்த்தைகளை அது என்ன அக்கினி நட்சத்திரம் மாதிரி விடாதீங்க. பிள்ளைய வாழ விடு. அல்லேலூயா. வந்திருக்கிற மருமகளை வாழ விடு. ஆமென். ஏன்னா பிள்ளைகளோட வாழ விடாமல் என்னத்தையாயிரும் உன்னை சொல்லி கிள்ளி குடும்பத்தை பிரித்து வைக்காத. ஆமென். பிள்ளைகளை சேர வை. ஆமென். அப்போ தான் சந்ததிகள் வரும். அல்லேலூயா. ஹைலைட் போட்டு